என்ன ஒரு அருமையான சுட்டெரிக்கும் பகல். மேம் என்ன பண்றீங்க? வத்தல் காய வச்சிட்டு இருக்க. ஏன் இதுக்கு முன்னாடி இது பார்த்தது இல்லையாப்பா? வீட்டுல குடியிருக்கிறோட டிஷர்ட்லயே வத்த காய போட்டு இதுக்கு முன்னாடி சத்தியமா பார்த்தது இல்ல. ஐயோ, இது ஓன் டிஷர்ட்டாப்பா? கிச்சன்ல வேஸ்டா கிடந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதப்பா. இதுக்கப்புறம் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்ன? நீ கவலைப்படாதப்பா, இதை நான் வாஷ் பண்ணி புதுசு போல எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல மேம் பரவாயில்ல, நீங்க அதை கறி துணியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டிஷர்ட் போச்சா, அதுலயும் ஃபீல். இவன் துணி நம்ம கொடிலையா? ச்சே. ஏய் மெண்டலே, எதுக்குடி கொடியில காய போட்டு என் துணியெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்க? ஆமா, இது எங்க கொடி. என்னது? நாங்க காய போட்ட கொடியில நீ ஏன்டா உன் துணியை காய போட்டுட்டு இருக்க? ஏய் பின்ன உங்க அப்பா அரணா கொடியில காய போட முடியும்? ஏய் வாயை கிழிச்சிருவேன். உன் துணி எங்க கொடியில காய போட்டினா உனக்கு இருக்கிற நோயெல்லாம் எங்களுக்கு வந்துடாதா? நோயா? ஆமா, உனக்கு என்னென்ன நோய் இருக்கோ யாருக்கு தெரியும்? ஏன் இதெல்லாம் 2 மாசம் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தல, அப்ப தெரியலையா? பூ, நீங்க இல்லாம தூங்குற கஷ்டமா இருக்கு, உங்க ஹூடி தந்தீங்கன்னா கட்டி புடிச்சு படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னதாண்டி நீ. எச்சி, வாய மூடு. எத்தேரிக்க என்னடி வீடு இது? ஆளாளுக்கு மாறி மாறி அன்டிசபிலிட்டி ஃபாலோ பண்றீங்க. விட்டா எனக்கு தனி பிளேட் டம்ளர் எல்லாம் தருவீங்க போல இருக்கு. ஏய் இரு ஒரு நிமிஷம். உனக்கு யார் முதல்ல சோறு போடுறேன்னு சொன்னது? அது வந்து சரி, அது வரை இப்ப நான் என் துணி எங்க காய போடுறது? எங்க காய போடணுமா? வீட்டுக்குள்ளே காய போடு. ஏய் ஃப்ளோர்ல காய போட்டா ஈரமாயிடாது? அப்ப உனக்குன்னு ஒரு கொடி எடுத்துட்டு வந்து கட்டி காய போடு. அட லூஸ், இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அதுக்கான 100 rupees பே பண்ணனும். 100 ரூபாய் கொடுக்க கூட வக்கு இல்ல. துணி காய போட வந்துட்டாரு இவரு. மூஞ்சு முகரையும். அடி பாவி, இதுக்கு பேர் தான் பகல் கொள்ளையா? தேவையில்ல, நான் ஈர துணியோட சுத்திக்கிறேன். அது எப்படா கரெக்டா லீவ் நாளதுமா வெயில் பொல பொலன்னு பொழக்குது. நிம்மதியா ஒரு மாலுக்கு கூட போயிட்டு வர முடியல. மச்சான், எதுக்குடா கால் பண்ண? டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? நேர்ல வந்தனா இதோட சிங்கமா பேசுவேன், வந்துடாது. அப்படி என்னடா பண்ணிட்டேன் நானு? ஏன்டா நீ மட்டும் எனக்கு ஒழுங்கா ஒரு வீடு பார்த்து தந்துருந்தனா நான் ஏன்டா இங்க வந்து சாவ போறேன்? அப்படி என்னதான்டா நடக்குதுங்க? என்ன நடக்குதா? டேய் இவன் நீங்க ஒவ்வொரு நாளும் கொலையா கொண்டுகிட்டு இருக்காடா. நைட் ஆனா கரண்ட் கட் பண்ணி விட்டுறா, அடுத்த நாள் காலையில அதை வச்சே கலாய்க்கிறா. ஆபீஸ் போகும்போது தண்ணி கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுறா. டேய் ஒவ்வொரு வாட்டி கக்கூஸ் போயிட்டு அதை கழுவுறதுக்கு 4-5 வாட்டி பக்கெட்டு கைமா படியேற வேண்டி இருக்கிறா. இது போதாதுன்னு ஆபீஸ் போயிட்டேன்னா ரூம்குள்ள வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டுறா. ஏண்டா எவனாவது துணி காய போடுற காசு கேட்பானாடா? நான் கொடுத்துட்டு இருக்கேன்டா, 100 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்டா. இது பத்தாதுன்னு பிரஷை தூக்கி ஒளிச்சு வச்சிடறா, வேஸ்ட் எடுத்து கொட்டி வச்சிடறா, பேகை தூக்கி கிழிச்சு வச்சிடறா. ஒவ்வொரு நாளும் டிசைனா கலாய்க்கிறா. எங்க யோசிக்கிறேன்னா தெரிய மாட்டேங்குது. அவஸ்தைப்படுறா சாரி. மச்சான் கொஞ்சம் மூச்சு வாங்க மச்சான். மூச்சு வாங்குறதா? டேய் 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 டேய், எனக்கும் ஒரு நாள் டைம் வரும்டா. அந்த மைதா மாவு மட்டும் என் கையில கட்டச்சுன்னா அப்படியே அவளை கொத்து பரோட்டா போட்டு அந்த சால்னா ஊத்தி அப்படியே குழப்பி அடிச்சு புடிச்சு கிருத்தி. டேய் டேய் கொஞ்சம் பார்த்து பேசி, டென்ஷன் ஏதோ வார்த்தையை விட்றாத. ஏய் வாய் விடுறனா? ஏய் நான் பேசுற பேச்சுல அவளே அவ கை நிறைய ஒரு கட்டெரும்பு எடுத்து அவ காது உள்ள விட்டு அதை அடுத்த காது வழியா வெளியே வராமட மாட்டான்டா. மச்சான் வேணாண்டா. இத கேள. அவ குடிக்கிற அந்த காஃபி கப்புல 10 துரு பிடிச்ச குண்டூசியை போட்டுருவேன். அதை குடிச்ச பிறகு அடுத்த நாள் அவ டவுன்லோட் பண்ணும்போது அவனை குடல் குந்தானி எல்லாம் வெளில வந்துரும்டா. மச்சான் நான் சொல்றது கேளு, வேணாண்டா. டேய் நீ என்னடா அந்த எருமைக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வாய மூட காட்டு. சச்சா இருக்காது மச்சான். பாரு எனக்கு இருக்கிற பிரம்மைக்கு ஓ வாய்ஸ் கூட அவ வாய்ஸ் மாதிரியே கேக்குது. மச்சான் மன்னிச்சிடுறா, நீ ஃபோன் எடுக்கலன்னு அவளுக்கு கால் பண்ணுடா. அவதான் நீ புலம்புறதை கேட்கணும்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போட சொன்னா மச்சான். அதான்டா போட்டேன். ஆஹா ஏடா கூடமா போட்டு விட்டானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா ஏன் காதுக்குள்ளே கட்டெரும்பு விடுறேன்ற? மவனே நீ தூங்கும் போது உன் காதுல கடப்பாரை விடுறேன்டா. ஏய் இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் ஏன் கேளு. காஃபில குண்டூசி போடுறேன்ற? மவனே இன்னைக்கு எங்க அம்மா தர ஸ்நாக்ஸ்ல உனக்கு பேதி மாத்திரை கலந்து தரேன் இரு. ஐயோ இல்லம்மா, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு அந்த அயன் சத்து கம்மியா இருக்கு, அதான் காஃபில கொஞ்சம் உன்னெல்லாம் கை கால கட்டி விஷ ஊசி போட்டு கொல்லணும்டா.
ஐயோ நம்ம கனவு பழிச்சிரும் போல இருக்கே. இல்ல இல்ல அப்புறம் என்ன சொன்ன? நான் மைதாமாவா? கொத்து பரோட்டா போடுவீங்களோ என்ன? உன்னை கண்ட துணமா வெட்டி கைமா பண்ணி நாய்க்கு தூக்கி போட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? கான் கால் போட்டு என்ன பிசாஸ் கிட்ட மாட்டி விட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆறியா? ஐயோ கான் கால்ல எவ்வளவு அமைதியா பேசினாலும் 3 பேருக்கு கேக்குமே. பிசாசா? என்னையோட பிசாசன்னு சொல்ற? அவனே அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நீ போனை கட் பண்ண வீட்டுக்கே வந்து உன்னை நேர்லயே திட்டு வேண்டாம். ஏன் வீட்லயே இருந்துட்டு என்னையே திட்டுறியா? உன்ன ஐயோ குடும்பமான மொத்தமா கப்பல இருந்து இதுக்கு இவங்க கரெக்ட். என்னையே சொல்லுவியா? நிறுத்தடி. மேடம் 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 நான் லவ் பண்ண பொண்ணு நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுற மேடம். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேணா எனக்காக கொஞ்சம் பேசுறீங்களா? என்னப்பா சொல்ற? குடு, நான் பேசுறேன். குழந்தை மாதிரி இருக்கா, இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்க. என்ன அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு? உனக்கு ஒருத்திக்கு தான் திட்ட தெரியும் நினைச்சியா? இப்போ இத கேளு. உங்க அப்ப ரோட்ல போகும்போது லாரி இடிச்சு சாகணும். உங்க அம்மாக்காரி இருக்கால, அவ மிக்ஸி போடும்போது அவ கைய மாட்டிக்கிட்டோம். உன் தலையில வந்து இடி விழ. ஐயோ மேடம், இது சம்மர் சீசன், எப்படி இடியெல்லாம்? டேய் சுமாரா. ஓகே, கோடை மழை. நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் வீடே இடிஞ்சு விழ, சோறு தண்ணி இல்லாம நீ கஷ்டப்பட. ஓ போய் அம்மா, உன் புருஷன் பொண்ணுன்னு தெரியாம திட்டிட்டு இருக்க. மேம் இது பத்தாது, இன்னைக்கு கொஞ்சம் கீழே வந்து ஸ்டார்ட் தி பேட் வேர்ட்ஸ். என்ன ஏன்சின் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஐயோ கடவுளே. மேம் கிச்சன்ல குக்கர் வச்சிருந்தீங்களா? ஐயோ மறந்துட்டேன் தம்பி, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு இவள விடக்கூடாது. நீங்க பாருங்க, நான் பேசிக்கிறேன். நம்ம அம்மா கிட்டே கூத்து விட்டானே இவன. வேற மாதிரி தான் இப்படியாவது பழி வாங்கணும். இப்ப தப்பிச்சுட்ட, இன்னும் மாட்டுவேடா. பாத்தியாடி என் ஸ்பெஷல் ஃபோர்ஸ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உங்க அம்மா உனக்கு மேல பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இந்நேரம் உன் காதுல இருந்து கண்டிப்பா ரத்தம் வந்திருக்கணுமே. மச்சான், என் காதுல இருந்தாண்டா ரத்தம் வருது. நண்பன் நல்லா இருக்கானா தெரிஞ்சுக்க ஒரே ஒரு கால் பண்ணேன். இந்த 2 பேரை வச்சு 2 கால் ஜவ்வியும் கீச்சியடா. அவ கட் பண்ணி கால் விட்டுறாடாவது மச்சான். ஓ சரி, நீ போய் எண்டு டாக்டர் பாரு, எல்லாம் சரியா போயிடும். கட் பண்ணிட்டியா? நீ நான் போற பாத் சைக்கோ பாத்.